நம்ம யுவி விலாக் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நம்ம இன்னைக்கு நம்ம கொண்டாடுறது பொங்கலான்றதோட நான் சில ஊர் ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சவுத் சைட்லேருந்து வரவங்க, இந்த மதுரை, திருச்சி, திண்டுக்கல், இந்த மாதிரி ஊராட்கள் கொண்டாடுற அந்த பொங்கல் உண்மையாகவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சென்னையில் தங்கி அந்த பசங்க எல்லாருமே இப்போ நிறைய பேர் லீவ் போட்டு அவங்க கிளம்பி அவங்க ஊருக்கு போகும்போது அங்கே அந்த ஊரில் லோக்கல் பர்சன்ஸ், இந்த மெக்கானிக் ஷெட்டில் வேலை செய்கிறவங்க, காய்கறி கடை வச்சுருக்க பசங்க, இல்லை லோக்கல்லே எதனா ஒரு சின்னதாக துணி கடை வச்சுருக்கவங்க, அவங்க இவனுங்க போனவொன்னே அவனுங்களை பிக்கப் பண்ணின்னு அந்த ஒரு 1 வீக் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணி ரொம்ப அந்த என்ஜாய்மெண்ட் நம்ம சொந்த ஊரில் இங்கேயே வேலை செஞ்சுன்னு இங்கேயே இருக்கவங்க முதல்ல நம்மளுக்கு பொங்கல் எப்படி கொண்டாடனே தெரியாது. ஒரு பொங்கலை வச்சுட்டு அதுக்கு பேர் தான் பொங்கல்னுவோம். 4 பேர் புது ட்ரெஸ் வாங்கிட்டு அதை போட்டுக்கின்னு என்ஜாய் பண்ணுறது. அங்கே ஒரு முதல் ஃபேமிலியாக நம்ம இங்கே சேரவே மாட்டோம். முதல்ல எல்லாம் தனித்தனியாக இருக்கும். அம்மா வீடு தனியாக இருக்கும், நம்ம வீடு தனியாக இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் சும்மா பொங்கல் கொண்டாடிட்டு அன்றைக்கி ஒரு புது ட்ரெஸ் போட்டு அப்படியே முடிச்சிடுவோம். ஆனால் இதுவே நம்ம ஊரில் இருக்க பசங்களுக்கு அது ஒரு ஜாலியாக போய் என்ஜாய்மெண்ட். அந்த ஒரு வாரம் அந்த ஊரில் பசங்க எல்லாம் வெளியூர்லேருந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி ஜாலியாக பொங்கல் வச்சு கொண்டாடி சுற்றி பழைய கதைகள்லாம் பேசி, உண்மையாகவே இந்த பொங்கல் வெளியூர்லேருந்து வேலை செஞ்சுட்டு போகிறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு வாட்டினா நம்ம அனுபவிக்கணும். நம்ம போய் வெளியூரில் வேலை செஞ்சாலும் நம்ம ஊர் வேலைக்கு ஆகாது, ஒரு கிராம பகுதியாக இருக்கணும். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ, பாய் பாய்.